இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க இருக்கும் நிலையில் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். விவரங்கள் ரஃபீக் ராஜா. நிச்சயமாக பொங்கல் திருநாளை ஒற்றி இன்று உலக புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. குறிப்பாக தமிழர்களின் நீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மீட்டெடுப்பதற்கான பல்வேறு போராட்டங்களை நடத்தியதில் முக்கிய பங்கு வகித்தது இந்த பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர். அந்த போட்டிகளில் ஒன்றான பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தான் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மூலம் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கதாநாயகனாக களம் காண உள்ள காளைகளுக்கான முன்பதிவு என்பது கடந்த வாரம் ஆன்லைன் மூலியமாக துவங்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த காளையின் உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட 5500 நபர்கள் அந்த காளைகளை பாலமேடு வாடிவாசலில் அவிழ்த்து விடுவதற்காக ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்தனர். இதில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக பல்வேறு அந்த காளைகளுக்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டு அந்த சான்றுகள் அனைத்தும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த காளைகள் தகுதியான காளைகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. இந்த டோக்கன் வழங்கப்பட்டு தற்போது இந்த காளைகள் கிட்டத்தட்ட இன்று ஒரு 3000க்கும் மேற்பட்ட காளைகள் தற்போது பாலமேடு இந்த வாடிவாசலில் அவிழ்ப்பதற்காக தற்போது வாடிவாசலுக்கு பின்புறம் மருத்துவ பரிசோதனை முகாமிற்கு உரிமையாளர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த காளைகளை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு மற்றும் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழிவகுத்துள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு காளைகளுக்கான தகுதிகள் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதில் முக்கியமானது காளையினுடைய வயது. குறிப்பாக காளை 3 வயதை அடைந்திருக்க வேண்டும், 120 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும், காளையினுடைய கொம்புகள் என்பது கூர்மையாக இருக்கக்கூடாது, அதே போல காளையினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளையும் வழிமுறைகளையும் ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மருத்துவ குழு, அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 15 மருத்துவ குழுக்கள் கொண்டு வரப்பட்டு 130 மருத்துவர்கள், அதாவது மண்டல இணை இயக்குனர் நந்தகோபாலுடைய தலைமையில், மண்டல இணை இயக்குநர்கள் அவருடைய தலைமையில் தற்போது மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நம்மோடு தற்போது மூத்த மருத்துவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டினாலே இந்த காளைகள் தான் மிகப்பெரிய ஒரு பார்வையாக இருக்கும். இதற்கான மருத்துவ பரிசோதனைகள் துவங்கி இருக்கு. என்னென்ன வகையான மருத்துவ பரிசோதனைகள் நீங்க செய்றீங்க சார்? காளைகளை இங்கே இந்த உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு காளைகளை கொண்டு வரும்போது அவர்கள் காளைகளுடைய அடையாள சான்றிதழ் மற்றும் டோக்கன் ரெண்டையும் இங்கே கொண்டு வராங்க. இங்கே மருத்துவ பரிசோதனை காளைகளுக்கு உடல் தகுதி இங்கே ஆய்வு செய்யப்படுகிறது. காளைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதா, காயங்கள் எதுவும் உள்ளதா, உடல் சோறு எதுவும் இருக்கிறதா, அப்படி பார்த்து ஆய்வு செய்து உடல் சோறு உள்ள காளைகளை தகுதி நீக்கம் செய்து மற்ற காளைகளை அனுமதித்து வருகின்றோம். இதுவரை 15 காளைகளை அனுமதி விட்டோம். இங்கே காளைகள் கொம்புகள் ரொம்ப கூர்மையாக இருந்தால் அந்த கொம்புகளை கூர்மையை குறைப்பதற்கு இங்கே மருத்துவர்கள் இருந்து அதை குறைத்து அனுப்புகிறார்கள். அதே போல் நோய்வாய்ப்பட்ட மாடுகள் இருந்தால் அந்த மாடுகளை இங்கே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி இல்லை. இப்போ அந்த காளைகளுக்கு போதைப் பொருள் கொடுப்பதா சொல்லுவாங்க. போதைப் பொருளோ அல்லது ஆசன வாய்கள் அந்த எரியூட்டக்கூடிய பொருட்கள் வைப்பதா சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இப்போ இருக்கா? அது மாதிரி வச்சுருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சார்? ஆமாம், அதற்காக தனியாக இங்கே ஒரு நோய் புலனாய்வு பிரிவு இயங்கி வருகிறது. காளைகளுடைய உமிழ்நீரை எடுத்து ஆய்வு செய்தால் ஏதாவது போதைப் பொருட்கள் இருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் காளைகளை பெரும்பாலும் பழைய முறைகளில் துன்புறுத்துதல் இங்கே முற்றுமையாக இப்போது கடைபிடிப்பதில்லை. அனைத்து காளைகளுமே மிக தரமான காளைகள் தான் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வருகின்றார்கள். ஸோ அந்த மாதிரி துன்புறுத்தல் எதுவும் இங்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காளைகள் ஏதாவது காயப்பட்டா அதை உடனடியாக உயர் சிகிச்சை கொண்டு போறதுக்கான ஆம்புலன்ஸ் வசதிகள்லாம் இருக்கா? அது எத்தனை வசதிகள் இருக்காங்க? அதுக்கான மருத்துவ குழு தனியாக இருக்காங்க. அது மொத்தம் 5 ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது. அங்கே கலெக்ஷன் யார்டு என்று சொல்வார்கள், அங்கே 3 ஆம்புலன்ஸ் உள்ளது. அதே போல் இங்கே புல் ஹோல்டிங் ஏரியாவில் ஒரு ஆம்புலன்ஸ் மற்றும் உடனடியாக சிகிச்சை அளிக்காக நம்முடைய புல் ரன் ஏரியாலையும் ஒரு ஆம்புலன்ஸ், மொத்தம் 5 ஆம்புலன்ஸு. ஒவ்வொரு ஆம்புலன்ஸிலும் 5 மருத்துவர்கள் கொண்ட குழு சிகிச்சை அளித்து வருகின்றார்கள்.
நிச்சயமாக நாம் தற்போது மருத்துவர்கள் கூறியதை கேட்டோம். அதாவது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் களம் காண உள்ள குறைந்தபட்சம் ஒரு 1000 காளைகளை களம் காணுவதற்கான முன்னேற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று அதை முழுமையாக பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவ குழுக்கள் பரிசோதனை செய்யப்பட்டு காளைகள் உரிய ஆரோக்கியத்துடன் தகுதி பெற்றுள்ளதா என்ற தகுதி சான்று வழங்கும் நிகழ்வுதான் தற்போது துவங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் இங்கிருந்து நேரடியாக வாடிவாசலுக்கு செல்லக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. அதற்காக முழு போலீஸ் பாதுகாப்பு என்பது கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த காளைகளை சரியாக காளையின் உரிமையாளர்கள் வாடிவாசலுக்கு கொண்டு செல்வார்கள். அதன் பின் தான் சுமார் 7 மணி அளவில் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை துவங்கி வைக்க உள்ளார்கள். கிட்டத்தட்ட இந்த காளைகளை, அதாவது 1000 காளைகளை அடக்குவதற்காக 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் என்பது அவருடைய மருத்துவ பரிசோதனை என்பதும் அருகிலே நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கான வழிமுறைகள், அதாவது வீரர்கள் முழு உடல் தகுதி பெற்றிருக்க வேண்டும், காய்ச்சல் உள்ளிட்ட எந்த தொற்று நோய்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது, குறிப்பாக மது அருந்திருக்கக்கூடாது, மது போதைப் பொருட்கள் எதுவும் அருந்திருக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் அவர்களுக்கு வகுக்கப்பட்டது. அதற்காக மாவட்ட மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து அந்த மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றனர். வீரர்கள் ஒரு பக்கம் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள், மறுபக்கம் காளைகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இருவரும் சந்திக்கக்கூடிய இடம்தான் இந்த வாடிவாசல். இந்த வாடிவாசலில் துவங்கி வைப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து துவக்க உள்ளார். அவர்களுக்காவது சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு காரும், அதே போல சிறந்த காளையை வளர்த்து இங்கே சுத்து மாடாகவும் சீறி பெறும் மாடாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு டிராக்டர் என்ற பரிசும் வழங்கப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி துவங்க உள்ளது. நாம் இன்னும் சற்று நேரத்தில் அதை நேரடியாக காண்பதற்காக காத்திருக்கின்றோம். நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.